மேரி கியூரி அறிவியலுக்கும் மனித குலத்துக்கும் அவர் ஆற்றிய அசாதாரண பங்களிப்புகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இருமுறை அடக்கம் செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் அவர் கதிரியக்கத்தன்மை பற்றிய அற்புதமான ஆராய்ச்சியில் அவரது பங்காளியாக இருந்த அவரது கணவர் பியர் கியூரியுடன் ஸ்கேக்கில் உள்ள ஒரு எளிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த தனிப்பட்ட அடக்கம் அவரது பணிவு மற்றும் அவரது குடும்பத்திற்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இருப்பினும் 1995ஆம் ஆண்டில் அவரது இணையற்ற சாதனைகளை அங்கீகரித்து நோபல் பரிசு வென்ற முதல் பெண்மணி மற்றும் 2 தனித்துவமான அறிவியல் துறைகளில் இயற்பியல் மற்றும் வேதியியல் நோபல் பரிசுகளை வென்ற ஒரே நபர் பிரெஞ்சு அரசாங்கம் அவரை தேசிய அளவில் கௌரவித்தது. அவரது எச்சங்கள் பாரிஸில் உள்ள பாண்டியோனில் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் புதைக்கப்பட்டன. இது நாட்டின் மிகவும் பிரபலமான நபர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கல்லறை. இந்த மறுசீரமைப்பு நீடித்த மரபு மற்றும் அறிவியல் மற்றும் விடாமுயற்சியின் உலகளாவிய சின்னமாக அந்தஸ்தைக் குறிக்கிறது.